உங்களோட வாழ்க்கையில் பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுக்கு முதல் காரணி யார் தெரியுங்களா? நீங்கள் தான். அதாவது என்னோடய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுக்கு முதல் காரணி நான் தான். நான் தான் என்ன பண்ணுறேன், என்னைய சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக முயல்கிறேன். நான் தான் என்னைய சோகமாக வச்சுக்கிறதுக்காக முயல்கிறேன். நான் தான் நல்ல பழக்கத்தை எனக்கு பண்ணுறதுக்கும் பண்ணுறேன். நான் தான் கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் அப்படின்னு செய்கிறதுக்கும் பண்ணுறேன். எல்லாமே நான் தான். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் மற்றவங்ககிட்ட கோவப்படுறப்போ, மற்றவங்ககிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வர்றப்போ, மற்றவங்க உங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினைக்கிறதுக்காகவும், மற்றவங்கள நல்லா நினைக்கிறதுக்காகவும் எல்லா காரணமும் நான் தான் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிற பொழுது தான் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள்லேருந்து உங்களை திருத்திக்க முடியும். இது ரொம்ப ஈஸி, ஆனால் பண்ணுறது கஷ்டம். எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்போதுமே பாருங்கள், ஒரு சண்டை வந்துட்டால் நீ தாண்டா தப்பாக வந்த, நீ தாண்டா என் வண்டியில் வந்து மோதுன அப்படிங்கிற காரணம் தான் ஃபஸ்ட்டு வாயிலேருந்து வருமொழிய என் மேலே தான் தப்புங்க, நான் தான் உங்கள் வண்டியில் மோதிட்டேன், மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறது குறைவான ஆளாக தான் இருப்பாங்க. ஸோ மற்றவங்க தவறை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்மளோட தவறு அங்கே என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சில வார்த்தைகள் விட்டோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும். ஸோ முதல்ல நம்மளை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கசப்பான விஷயங்கள், இனிப்பான விஷயங்கள், சுக துக்கங்கள் எல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது மொத்தமாக எதை சொல்லுது? நம்ம தான் எல்லாத்துக்குமே ராஜா, நம்ம தான் எல்லாத்துக்குமே மந்திரி, நம்ம தான் கத்தி எடுக்கிறவன், நம்ம தான் துப்பாக்கி எடுக்கிறவன், நம்ம தான் கையில் ரோஜாப்பூ எடுக்கிறவன். எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதை செய்கிறது கஷ்டம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களுடைய மனநிலையை கையாளக்கூடிய பெஸ்ட்டு ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ மற்ற இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய நட்புகளை இழக்க வேண்டி வராது, நிறைய உறவுகளை வந்து சேர்த்துக்கிறதுக்கான மனப்பக்குவமாகும். நிறைய இடங்களில் தப்பாக நம்ம போகக்கூடிய வாழ்க்கைகள் வராது. உங்களை புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் என்னையை புரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும். இது ஒரு சிறிய வாய்ப்பாடு தான், ஆனால் மிகப்பெரிய வாழ்க்கையை உங்கள் கொடுக்கும். இது நிறைய பேர் உளவியல் ரீதியாக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.